ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். பீகாரில் தேர்தல் களம் அதிகரிக்க தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் இந்த பரபரப்பு என்பது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்த சூழலில் பீகாரில் பாஜக தன்னுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. என்னென்ன உறுதிமொழியினை அவர்கள் அளித்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கவிருக்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைந்திருக்கிறார். ரமேஷ்குமார், வணக்கம். தொடர்ந்து தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கிறது. பீகாரில் என்ன வாக்குறுதியினை அளித்திருக்கிறார்கள் தேர்தல் அறிக்கையில் பாஜக? விவரங்கள் என்ன ரமேஷ்குமார்? பீகாரில் முதற்கட்ட சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் 5 நாட்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் சங்கல்ப பத்திரம் 2025 என்ற தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. பாட்னாவில் நடைபெற்ற தேர்தல் அறிக்கை வெளியிடும் நிகழ்ச்சியில் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார், பாஜக தேசிய தலைவர் JP நட்டா, மத்திய அமைச்சரும் லோக் ஜனசக்தி கட்சியின் தலைவருமான சிராக் பாஸ்வான் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் அனைவரும் கலந்து கொண்டுள்ளனர். கடந்த முறை அனைத்து கட்சிகளின் சார்பில் தனித்தனியே தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டது. பாஜக, ஐக்கிய ஜனதா தளம் ஆகியவற்றின் சார்பில் தனித்தனியே தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டாலும் கடந்த முறையை போல் அல்லாமல் இந்த முறை அனைத்து கூட்டணி கட்சிகளின் சார்பில் கூட்டு அறிக்கை வெளியிடப்பட்டிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. இதில் பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள் மற்றும் மாணவர்கள் ஆகியோர்களை குறிவைத்து 24 வகையான முக்கிய வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பள்ளிகளில் சத்தான மதிய உணவுடன் காலை உணவு வழங்கப்படும் என்கிற வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமது தமிழகத்தில் கூட அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டு வருவது வரவேற்பை பெற்றுள்ள நிலையில் பீகாரிலும் இது செயல்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. இது தவிர பீகாரில் ராமரின் மனைவி சீதா தேவி பிறந்த இடத்தில் உலக தரம் வாய்ந்த ஆன்மீக தலம் சீதாபுரமாக மேம்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர 125 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எதிர்கட்சிகளின் காங்கிரஸ் மற்றும் மகாகட்பந்தன் கூட்டணியின் சார்பில் 200 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இவர்கள் 125 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படும் என தெரிவித்திருக்கிறார்கள். இது தவிர 50 லட்சம் புதிய கான்கிரீட் வீடுகள், இலவச ரேஷன்கள், சமூக பாதுகாப்பு ஓய்வூதியம் ஆகியவையும் செயல்படுத்தப்படும் என தெரிவித்திருக்கிறார்கள். ஏழை குடும்பங்களை சேர்ந்த மாணவர்களுக்கு LKG முதல் உயர்கல்வி, அதாவது PG வரை இலவச தரமான கல்வி வழங்கப்படும் எனவும், பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஜாதியினருக்கு 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர பெண்கள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் என்ற ஒரு திட்டத்தை அண்மையில் பீகார் அரசு செயல்படுத்தி இருக்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக அனைத்து பெண்களுக்கும் வேலைவாய்ப்பு பெறுவதற்காக 10,000 ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது. அது 2 லட்சம் ரூபாய் வரை உயர்த்தப்படும் என்கிற ஒரு முக்கியமான வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர கிசான் சம்மான் நிதியுதவி, அதாவது விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் இந்த திட்டத்தின் கீழ் நிதியுதவியானது 6,000 9,000 ரூபாயாக உயர்த்தப்படும் எனவும், மீனவர்கள் மற்றும் விவசாயிகளுக்கான நிதியுதவி 4,500 9,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர விவசாய உட்கட்டமைப்பில் 1 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடு செய்யப்படும் எனவும், புதிய திறன் மேம்பாட்டு மையங்கள் மற்றும் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி, செமி கண்டக்டர் ஆலைகள் உருவாக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவை தவிர மிஷன் கோடீஸ்வரர் என்ற திட்டத்தின் கீழ் சுமார் 1 கோடி பெண்கள், பெண் தொழில் முனைவோர் கோடீஸ்வரர்களாக உருவாக்கப்படுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவை தவிர சுமார் 1 கோடி புதிய அரசு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எதிர்கட்சி கூட்டணிகளின் சார்பில் எல்லா குடும்பத்தில் ஒருவருக்கு தலா அரசு வேலை வாய்ப்பு என்ற வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருந்த நிலையில் அதற்கு கவுண்டர் கொடுக்கும் விதமாக 1 கோடி புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவை தவிர பீகார் விளையாட்டு நகரம் மற்றும் பிரிவுகளில் விளையாட்டுக்கான சிறந்த மையங்கள், ஒவ்வொரு மாவட்டத்திலும் தொழிற்சாலைகள் மற்றும் 10 புதிய தொழிற்சாலை பூங்காக்கள் கட்டுமானம் உள்ளிட்ட முக்கியமான பல வாக்குறுதிகளை ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி வழங்கி இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.